கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தந்த இந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் நேராக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அதாவது வெளிப்படுத்தல் எழுதின விசேஷத்திலே 7 விதமான சபை இருக்கிறது. அந்த 7 விதமான சபைகளிலே 7வது சபைக்கு பேர் தான் லவோதிக்கேயா சபை. இந்த சபையை பார்த்து என்ன சொன்னார்? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. இதோ வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அந்த வசனத்துல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நம்ம போன வாரம் பார்த்தோம் இயேசு ஏன் வெளியே நின்னார். இந்த வாரம் நாம பார்க்க போறது இயேசு ஏன் கதவை தட்டுதார். நல்ல கவனிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லுது, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப சபை தான் தட்டணும். சபை தான் என்ன செய்யணும்? தட்டணும். ஆனா சபைய இயேசு தட்டுதார். இதுதான் கடைசி காலம். இதுதான் கடைசி காலத்துக்கு அடையாளம். இப்ப சபை தான் அப்போஸ்தலருடைய காலத்துல சபை பரலோகத்தை தட்டுச்சு, தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணுச்சு. ஆனா இப்ப சபைய கத்த தட்டுதார். அப்ப சபையில என்ன இல்லை? ஜெபம் இல்லை. சபையை இப்ப யாரு தட்டுதா? கத்த தட்டுதார். வசன பிரகாரம் சபை தான் என்ன செய்யணும்? தட்டணும். ஆனா சபையை யாரு தட்டுதா? கத்த தட்டுதார். நீங்க உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு புஸ்தகத்தை எடுங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் வாசிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அப்ப இது ஒரு சபை. இந்த சபையில கதவை தட்டுதார். ஆனா இந்த சபையில என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அதனால நேசரின் சத்தத்தை அவ கேட்கா. என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கலற்றி போட்டு. அங்க சபையை பார்த்தோம், அங்கேயும் சபையை தட்டுதார். இங்க சபையை பார்க்கோ, இங்கேயும் சபையை தட்டுதார். நல்ல கவனிங்க. அங்கேயும் சபையை தட்டுதார், இங்கேயும் சபையை தட்டுதார். 3ஆம் வசனத்தை வாசிங்க. என் வஸ்திரத்தை கலற்றி போட்டு. இந்த சபைக்குள்ள என்ன இருக்கின்றது? இந்த சபைக்குள்ள இருந்து என்ன வருது? இந்த சபைக்குள்ள இருந்து என்ன வருது? சத்தம் வருதா இல்லையா? நான் ஆவிக்குரிய ரீதியா சொல்றேன். இந்த சபைக்குள்ள இருந்து என்ன வருது? இப்ப இந்த வேட விட்டுருங்க. இந்த சபைக்குள்ள இருந்து என்ன வருது? சத்தம் வருது. ஆனா அந்த சபையை தட்டும் போது என்ன இல்லை? சத்தம் இல்லை. இப்ப அநேக சபை இப்படிதான் இருக்கு. இந்த சபைக்குள்ள என்ன இருக்கு? தேவனுடைய வார்த்தை இருக்கிறதுனால ஜீவன் இருக்கு. ஆனா அந்த சபையில என்ன இல்லை? தேவனுடைய வார்த்தையும் இல்லை, ஜீவனும் இல்லை. போது அந்த சபைக்குள்ள நேசரின் சத்தம் கேட்க, அந்த சபையில சத்தம் புறப்படுது. ஏன் இந்த சபையில தேவனுடைய வார்த்தை இல்லை? இப்ப அநேக சபை எப்படி இருக்கு? எது இருக்கோ இல்லையோ, நல்ல கவனிங்க. ஒரு சபையில ஸ்பீக்கர் இருக்கோ இல்லையோ,
அந்த சபையில புல்பிட்டு இருக்கோ இல்லையோ, அந்த சபையில டெக்கரேஷன் இருக்கோ இல்லையோ, அந்த சபையில மைக்கு இருக்கோ இல்லையோ, தேவனுடைய வார்த்தை இருக்கணும். ஏன்னா மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த சபையில இருந்து என்ன வந்தது? சத்தம் வந்தது. தேவனுடைய வார்த்தை இருக்கு, ஜீவன் இருக்கு. ஏன்னா நேசரின் சத்தத்தை கேட்க அதே நேசர் தான் லவோதோக்கியா சபையையும் தட்டுதார். ஆனா அங்க நேசரின் சத்தத்தை சபை கேட்கல. நேசரின் சத்தத்தை சபை கேட்டுச்சா? கேட்கல. அங்கிருந்து சத்தம் வந்துச்சா? வரல. அப்ப அந்த சபைக்கு இந்த சபைக்கு என்ன வித்தியாசம்? அங்கேயும் கதவை தட்டுதார், இங்கேயும் கதவை தட்டுதார். ஆனா அந்த சபைக்கு இந்த சபைக்கு என்ன வித்தியாசம்? அங்க தேவனுடைய வார்த்தை இருந்தது, அதனால ஜீவன் இருந்தது. இங்க தேவனுடைய வார்த்தை இல்லை, அதனால ஜீவனும் இல்லை. இப்ப சபை எப்படி இருக்கு? செத்த சபையா இருக்கு, உலர்ந்த எலும்பா கிடக்கு. சபை எப்படி இருக்கு? உலர்ந்த எலும்பு. வெளியே நிக்கிறது யாரு? நேசர். சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை. நேசர் வெளியே நிக்கார். எதை வச்சுட்டு நிக்கார்? பொன்னையும் வெண் வஸ்திரத்தையும் கலிக்கத்தையும் வச்சுட்டு நிக்கார். ஏன் இந்த சபையை தட்டுதார்? சபைக்குள்ள என்ன இருக்கு? வியாதி இருக்கு. சபைக்குள்ள என்ன இருக்கு? வியாதி இருக்கு. அதனாலதான் வியாதிக்கு மருந்த கத்தர் கையில வச்சுட்டு சபையை தட்டுதார். ரண வைத்தியர் வெளியே இருக்கார். கீழையாத்தின் பிசிந்தையெல்லாம் அவர் கையில வெளியே இருக்கு. ஆனா சபை இங்க எப்படி இருக்கு? வியாதியில கிடக்கு. ஆனா அந்த வியாதி சபைக்கு தெரியல. நான் சொல்ற வியாதி சரீர வியாதி அல்ல. இந்த லவோதோக்கியா சபைக்குள்ள இருந்த வியாதி ஆத்ம வியாதி. நான் போன வாரம் சொன்னது ஏன் கத்தர் வெளியே நின்னார். இந்த வாரம் நான் சொல்றது ஏன் கத்தர் கதவை தட்டுகிறார். ஏன்னா சபைக்குள்ள என்ன இருக்கு? சபைக்குள்ள என்ன இருக்கு? வியாதி. அதனாலதான் சத்தம் இல்லை. அதனாலதான் நேசரின் சத்தத்தை கேட்க முடியல. என்ன வியாதி? சரீர வியாதி அல்ல, ஆத்தும வியாதி. என்ன வியாதி? ஆத்தும வியாதி. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும், அப்ப இந்த சபைக்குள்ள என்ன இருக்கு? கண்ணு இருக்கு, ஆனா காணல. அடுத்து காதுகளினால் கேளாமலும், அதான் நேசரின் சத்தத்தை கேட்கல. காது இருக்கு, ஆனா என்ன செய்யல? கேட்கல. கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது. அப்ப இயேசு வெளியே எதற்காக நிக்கார்? ஏன் கதவை தட்டுதார்? இவங்களை ஆரோக்கியத்தை உண்டாக்கணும். இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஆரோக்கியம் கொடுக்கணும். இவங்க எப்படி இருக்காங்க? வியாதியில இருக்காங்க. ஆத்ம வியாதியில சபை இருக்கு. எந்த சபை? லவோதோக்கியா சபை. என்ன வியாதியில இருக்கு? ஆத்ம வியாதியில இருக்கு. இயேசு எதற்காக கதவை தட்டுதார்னு பாருங்க. எரேமியா 30:17 வாசிங்க. அதுல பின்பாகத்தை மாத்திரம் வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்ப ஆரோக்கியத்தை வர பண்ணிக்கிறவர் எங்க இருக்கார்? வெளியே நிற்கார், கதவை தட்டுதார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, இதற்காக தான் கதவை தட்டுதார். எப்போ நீ ஆரோக்கியம் ஆகணும், நீ வியாதியில இருக்க, கண்ணு இருந்து காணாமலும், காது இருந்து கேளாமலும், இருதயம் இருந்து உணர்ந்து மனம் திரும்பாமலும் நீ உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க. உன் கதவை தட்டுதார். எதற்கு தட்டுதார்? உன்னை ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்கள்லாம் ஆற்றணும். ரட்சிக்கப்பட்ட உடனே காயம் ஆறாது, அடிக்காயம் ஆறணும். எது ஆறணும்? அடி காயங்கள் ஆறணும். அப்பந்தான் நேசரின் சத்தத்தை கேட்க முடியும்,
நீ இந்த சபைக்குள்ளேயும் என்ன இருக்கும்? சத்தம் இருக்கும். அப்ப இந்த சபைக்குள்ள என்ன இல்லை? சத்தம் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை, அதனால ஜீவன் இல்லை, அதனால காது இருந்து என்ன செய்யல? நேசரின் சத்தத்தை கேட்கல, இருதயம் இருந்து தட்டக்கூடிய உணர்வை அறியல. இயேசு எதற்காக கதவை தட்டுதார்? இந்த சபையை ஆரோக்கியப்படுத்தணும், இந்த சபையினுடைய காயத்தை ஆற்றணும். அதற்காக தான் இயேசு என்ன செய்தார்? கதவை தட்டுதார். இயேசு என்ன செஞ்சார்? கதவை தட்டுனார். அங்க தட்டுவதற்கும் இங்க தட்டுனதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இருந்ததா? இருந்தது. அப்ப இந்த சபைக்குள்ள என்ன இருக்கு? இந்த சபைக்குள்ள என்ன இருக்கு? அப்ப அநேக சபைக்குள்ள என்ன, யாரெல்லாம் வராங்க? சரீர வியாதி உள்ளவங்க வராங்க. ஆனா உள்ளேயே எப்படிப்பட்டவங்க இருக்காங்க? ஆத்ம வியாதி உள்ளவங்க இருக்காங்க. ஒரு சபைக்கு சரீர வியாதி தெரியும், ஆனா ஆத்ம வியாதி தெரியாது. அப்படிதான் இந்த சபை இருந்திருக்கு. ஆனா என்னது? லவோதோக்கியா சபை. ஆனா சபைக்குள்ள என்ன இருக்கு? வியாதி இருக்கு. நீங்க வாசிங்க 17ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். இதுதான் அந்த சபைக்குள்ள இருந்த வியாதிகள். சபை எப்படி இருக்கு? அப்போ நாம இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம வியாதி நமக்கு தெரியாது. இப்ப டாக்டர்கிட்ட போனாதான் நம்ம வியாதி நமக்கு தெரியும். அவர் ஃபுல் செக்அப் பண்ண என்ன சொல்லிடுவாரு? என்ன சொல்லுவாரு? அங்கங்க சின்ன சின்ன வியாதி இருக்கு, பார்த்து இருங்க பாரு சொல்லுவாரு, சொல்ல மாட்டாரா? இதே போலதான் இந்த சபையும். என்ன சொல்ல பாருங்க, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், நீ பரிதபிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும். இதுதான் வியாதி. இதுதான் என்னது? வியாதி. ஆனந்த அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும். இந்த வியாதி இந்த சபைக்கு தெரியலையே. என்ன சொல்றாங்க? எங்கிட்ட என்ன இல்லை? எங்கிட்ட என்ன இல்லை? வியாதி இல்லை. நாங்க எப்படி இருக்கோம்? ஆரோக்கியமா இருக்கோம். ஆனா இயேசு எதற்கு கதவை தட்டுதார்? இந்த சபையை ஆரோக்கியம் பண்ணி இதனுடைய காயத்தை ஆற்றணும். அதற்காக இயேசு கதவை தட்டுதார். ஆனா இந்த சபை என்ன சொல்லுது? இதுதான் உலர்ந்த எலும்பா கிடக்கு. சபை எப்படி இருக்கு? உலர்ந்த எலும்பா இருக்கு. நேசரின் சத்தத்தை கேட்கல, கதவை தட்டுகிற உணர்வையும் அறியல. சபை எப்படி இருக்கு? உலர்ந்த எலும்பா இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க? ஆனா இவங்க சொன்னது என்னது? எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? அப்பா நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தருத்திரன், குருடன், நிர்வாணி. இந்த 5 வியாதி உள்ள இருக்கு. எங்க இருக்கு? கர்த்தர் ஃபுல் செக்அப் பண்ணார் சபைய. ஃபுல் செக்அப் பண்ணும் போதுதான் என்ன தெரியுது? இத்தனை வியாதி தெரியுது. ஆனா சபைக்கு இப்ப அதான் சபை இப்படி இருக்கு. அதனால்தான் நான் சொன்னேன், சபைக்கு என்ன உண்டாகணும்? முதலாவது உணர்வின் ஆவி. ஏன்னா இந்த சபை என்ன செய்யல? அறியாமல். எதை அறியல? எதை அறியல? நிர்பாக்கியம் உள்ளவனா இருந்தத அறியல, பரிதபிக்கப்படத்தக்கதா இருந்தத அறியல, குருடரா இருந்தத அறியல, தருத்திரரா இருந்தத அறியல, நிர்வாணியா இருந்தத அறியல. இதுதான் வியாதி. இதுதான் என்னது? வியாதி. அப்போ ரண வைத்தியர் எங்க இருக்கார்? வெளியே நிற்கார். கையில என்ன இருக்கு? இந்த காயங்களை ஆற்றக்கூடிய மருந்து இருக்கு. கையில என்ன இருக்கு? என்னெல்லாம் இருக்கு? 18ஆம் வசனத்தை வாசிங்க. நான் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு
அவர் கையில முதலாவது என்ன இருக்கு? இந்த சபையை ஐஸ்வர்யவனா மாற்றணும், இதுல இருந்தா மீட்டு ஐஸ்வர்யனா மாற்றும்படிக்கு நெருப்புல புடமிடப்பட்ட பொண்ணு இருக்கு. பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு என்ன வேணும்? அப்ப சபை என்ன உடுத்தணும்? அப்ப இந்த சபையில என்ன இல்லை? சபை கண்டிப்பா என்ன வஸ்திரம் உடுத்தணும்? வெண் வஸ்திரம் கண்டிப்பா உடுத்தணும். அநேகர் ஏன் உடுத்த மாட்டேங்காங்க? துவைக்க முடியாது. ஆனா சபை என்ன செய்யணும்? சபையில என்ன இல்லை? ரெண்டுமே, ஆவிக்குரியதும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். சபையில என்ன இல்லை? வெண் வஸ்திரம் இல்லை. ஆனா யார் கையில வெண் வஸ்திரம் இருக்கு? நேசர் கையில வெண் வஸ்திரம் இருக்கு. எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அப்போ இனி நீ வெள்ளை சட்டையும் வெள்ளை பேண்டும் தான் போடணுன்ட்டார் ஞாயிற்றுக்கிழமை. அதுல இருந்து நான் என்ன செஞ்சேன்? போடுறேன். சபையில என்ன இல்லை? சபையில என்ன இல்லை? வெண் வஸ்திரம் இல்லை. இன்னொரு அர்த்தம் பரிசுத்த ஜீவியம் இல்லை. இதெல்லாம் வச்சுட்டு இயேசு அடுத்து என்ன இல்லை? சபையில என்ன இல்லை? கலிக்கம் இல்லை. பரலோகத்தை குறித்ததான தரிசனம் இல்லை சபைக்கு. சபைக்கு என்ன இல்லை? ஆனா எங்க போவதுக்கு ரெடியா இருக்கு சபை? இந்த சபை பரலோகத்துக்கு போகணும்னு ஆயத்தமா இருக்கு. ஆனா பரலோகத்தை குறித்ததான தரிசனம் இல்லை. அதான் கலிக்கம். கலிக்கம் கண்ணுக்கு போடுற ஒரு மருந்து, ஒரு கண்ணாடி. அது போட்டாதான் என்ன செய்யும்? தெரியும். அந்த கண்ணுக்கு போடுற அந்த கலிக்கம் இல்லாம உள்ள என்ன இருக்கு? சபை இருக்கு. எந்த தரிசனம் இல்லை? பரலோகத்தை குறித்ததான தரிசனம் இல்லை. ஆனா என்ன சொல்லுது? நான் ஐஸ்வர்யவான், நான் திறவே, இந்த நான் வந்தாலே அங்க சபை என்ன ஆயிட்டு? விழுந்துட்டு. நான் ஒருத்தன் சொல்லிட்டாலே விழுந்துட்டு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாவேன். அங்க தாவீது சொன்ன நான் வேற, சபை சொல்ற நான் வேற. உம்மாலே நான். முதலாவது யார வச்சார்? கர்த்தரை. ஏன்னா நமக்கு முன்னே போகிறவர் யாரு? கர்த்தர். ஆனா இங்க சபை என்ன சொல்லுது? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மனன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமே இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இந்த குறைவு வேற, நாம சொல்ல நினைச்சிடக்கூடாது. நாம சிலர் விசுவாசத்தில் சொல்லுவாங்க, அது வேற இது வேற. எனக்கு ஒரு குறைவுமே இல்லை என்றும். இதான் அறியலை. இதான் வியாதி. இதுதான் என்ன வியாதி? ஆத்ம வியாதி. நீங்க டாக்டர்கிட்ட போனா சரீர வியாதியை தான் பார்ப்பாங்க, ஆத்ம வியாதிய பார்க்க மாட்டாங்க. ஆனா இயேசு இவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து இவங்களுடைய காயத்தெல்லாம் ஆற்றுவதற்காக பொன்னையும் வெண் வஸ்திரத்தையும் கலிக்கத்தையும் வெளியே வச்சுட்டு கதவை தட்டுதார். கையில என்ன இருக்கு? மருந்து இருக்கு. காயத்தை ஆற்றக்கூடிய மருந்து இருக்கு. இவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மருந்து இருக்கு. ரண வைத்தியரே வெளியே நிக்க. யாரு? ரண வைத்தியர். மருந்து வெளியே இருக்கு. இந்த காயத்தை ஆற்றணும். இந்த காயத்தை ஆற்றினாதான் வழி செவ்வையாகும், மாத செவ்வாய்ப்படுத்தும். அப்ப முதல் வியாதி என்னது? இந்த சபைக்குள்ள இருந்த முதல் வியாதி என்னது? நிர்பாக்கியம். ஏன்னா பரலோகத்தை குறித்ததான தரிசனம் போயிட்டு, அதனால யாரு? நிர்பாக்கியம். எப்போ ஒருத்தனுக்கு பரலோகத்தை குறித்ததான தரிசனம் போதோ அன்னையில இருந்து அவன் பாக்கியம் உள்ளவன் அல்ல, நிர்பாக்கியம் உள்ளவன். நம்ம பார்வைக்கு நாம யாரு? நம்ம பார்வைக்கு நாம யாரு? நம்ம பார்வைக்கு நாம யாரு? பாக்கியவான். ஆனா பரலோகத்தை குறித்ததான தரிசனம் எப்ப மங்குதோ அவன் நிர்பாக்கியம் உள்ளவன். யாரு? பரலோகத்தை குறித்ததான தரிசனம் உள்ளவன், தரிசனம் மங்கினவன் அவன் யாரு? நிர்பாக்கியம் உள்ளவன். இப்ப நிர்பாக்கியம் உள்ளதா இந்த சபை இருக்கு. இது ஒரு வியாதி. இது என்னது? ஒரு இது சரீரத்துல ஏற்பட்ட வியாதி அல்ல, ஆத்மாவுல ஏற்பட்ட ஒரு வியாதி. இது எங்க ஏற்பட்ட வியாதி?
சரீரத்தில் ஏற்பட்ட வியாதி அல்ல, ஆத்மாவில் ஏற்பட்ட வியாதி. என்ன வியாதி? முதல் வியாதி நிர்பாக்கியம். நிர்பாக்கியம்னா என்னது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்கிறவன் எல்லாரும் யாரு? நிர்பாக்கியம் உள்ளவன். இந்த சபை எப்படி இருக்கு? இந்த சபை எப்படி இருக்கு? அதனால்தான் இந்த சபை என்கிட்ட ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்ல காரணம். ஆனா அத்தனையும் எங்கதான் இருக்கு? இங்கதான் இருந்தது. இந்த சபை என்ன? யார் நிர்பாக்கியம் உள்ளவன்? இத்தனைக்கு இவர் யார்கிட்ட வந்தார்? இயேசுனிடத்துல வந்து அவன் தன்னை நீதிமான் என்று காமிக்கான். யார்கிட்ட? இயேசுனிடத்துல. இயேசு யாரு? ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா. அவர்கிட்ட வந்து என்ன செய்தார்? தன்னை நீதிமான் என்று காண்பிக்கார். இப்ப நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் இவங்க எதை நம்புதாங்க? இந்த உலகத்தில் அநேகர் இப்படிதான் இருக்காங்க. தங்களை நீதிமான்கள் என்று நம்புதாங்க. கர்த்தர் நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆனா இவங்க என்ன செய்தாங்க? தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவங்களை என்ன செய்தாங்க? அற்பமா என்னதாங்க. மற்றவங்களை என்ன செய்தாங்க? ஏன் இவங்க அற்பமா என்னதாங்க? தங்களை நீதிமான் என்று நம்புதாங்க. எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், பிறவிய சம்பன்னன். தங்களை தாங்களே நீதிமான் என்று எண்ணுகிறவன் பாக்கியவான் அல்ல, நிர்பாக்கியம் உள்ளவன். இந்த சபை அப்படிதான் இருக்கு. இப்ப உண்மையை சொல்லலாம், நீங்க நல்ல கவனிங்களேன். இந்த இந்துக்கள் கூட பரவாயில்லைங்க, அவிசுவாசிகள் கூட பரவாயில்ல. இப்படி இருந்தா இயேசு உங்களை இது பண்ணுவான்னு சொல்லுங்க, அவங்களுக்கு பயம் இருக்கும். அதே இது 10 வருஷம் 15 வருஷம் நம்மகிட்ட வந்து சொல்லுங்க, இப்படி இருந்தானா இயேசு, யாருக்கு பயம் வரும்? ஒருத்தருக்கும் வராது, ஒருத்தருக்கும் வராது. ஏன்? நான் யாரு? நீதிமான ஆயிட்டேன். எப்போ? 10 வருஷத்துக்கு எப்போ ரட்சிக்கப்பட்டனோ அப்பவே நான் எதை ஆயிட்டேன்? நீதிமானா ஆயிட்டேன். இதான் நிர்பாக்கியம் உள்ளவன், இதுதான் நிர்பாக்கியம் உள்ளவன். பரலோகத்தை குறித்ததான தரிசனம் மங்கினவன். எந்த தரிசனம்? அடுத்து வாசிங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும். அப்ப சபைக்குள்ள வந்துட்டு யார பார்த்துட்டு இருக்கான்? அப்ப இவன் என்னைக்கு உணர்வான்? இதான் நீதிமான். யார பார்த்துட்டு இருக்கான்? சபைக்கு வந்தான். 2 பேருமே எங்க இருக்காங்க? இப்போ உதாரணமா சொல்ல, எங்க 2 பேருமே ஜெபம் பண்ணதான் வந்தாங்க. இப்ப நம்ம காலத்துப்படி சபைக்கு வந்திருக்காங்க. 2 பேருமே சபையில தான் இருக்காங்க. ஒருத்தன் இங்க இருக்கான் முன்னாடி, ஒருத்தன் அங்க பின்னாடி இருக்கான். இவன் என்ன சொல்றார்? இவர் என்ன சொன்னார்? நான் என்ன இல்லை, பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், இது போல மற்ற மனுஷர்களை போலவும் நான் இல்லை. சரி, அடுத்து
இந்த அப்ப சபைக்கு வந்து யாரை பார்த்துட்டு இருக்கான்? அப்ப இவனுக்கு போக்கஸ் இருக்கா இல்லையா? பரலோகத்தை கொடுத்ததான தரிசனம், ஆனா யாரை கூப்பிடுதான்? இப்படிதான் நம்மளை மாத்த முடியும். இப்படி படிச்சாதான் நமக்குள்ள மாற்றம் வரும். அப்படியே படிச்சுட்டு போற வரைக்கும் மாற்றம் வராது. ஜெபம் பண்ணதான் உட்கார்ந்தாங்கய்யா, 2 பேருமே தேவனே தான் கூப்பிட்டாங்க. ஆனா இவன் போக்கஸ் அங்க இல்ல, இருதயம் அங்க இல்ல. ஆனா இவனுக்கு என்ன இருக்கு? நான் பாக்கியம் உள்ளவன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பரலோகத்துக்கு ஆயத்தமாயிட்டேன், அந்த எண்ணம் தான் இருக்கு. அதனாலதான் இவன் யாரை பார்க்கான்? நீங்க எப்போதும் பாருங்க, நம்ம சரியாயிட்டோம்னா நாம நம்மளை பார்க்க மாட்டோம், அடுத்தவனை தான் பார்ப்போம். உண்மையாவே. அப்ப இவன் என்ன ஆயிட்டான்? நான் பிராக்டிக்கலா சொல்றேங்க. அப்ப இவன் என்ன ஆயிட்டான்? இவன் சரியாயிட்டான். அதனால முன்னாடி இருந்த யாரை பார்க்கார்? இந்த ஆயக்காரன். எப்போ வந்தவன்? நான் 10 வருஷம் 15 வருஷம் விசுவாசி, இவன் நேத்து வந்த விசுவாசி. இவனை போலவும் நான் இல்லாததினால். இதான் தன்னைத்தானே நீதிமான் என்று காண்பிக்கிறவன். 2 பேருமே எங்க இருந்தாங்க? ஜெபாலயத்துல. 2 பேருமே எங்க வந்தாங்க? ஜெபம் பண்ண. ஆனா ஒருத்தன் யாரு? நிர்பாக்கியம் உள்ளவன். ஒருத்தன் யாரு? அதனாலதான் நான் சொல்றேன், சபையில எல்லாரும் போவோம்னு 100% சொல்ல முடியாது, கேரண்டியே கொடுக்க முடியாது. சபையில இத்தனை பேர் இருந்தாங்கன்னா அத்தனை பேரும் பரலோகம் போவாங்கன்னு என்ன கொடுக்க முடியாது? கேரண்டி ஒரு பாஸ்டர் கொடுக்க முடியாது. ஏன்னா பாஸ்டருக்கு தெரியாது. இவர் சபையில தான் 2 பேரும் இருந்தாங்க. ஆனா நீதிமானாக போனது யாரு பரலோகத்துக்கு? ஆயக்காரன். இத்தனைக்கு இவர் பரிகாரர் இல்லை, அநியாயக்காரர் இல்லை, விபச்சாரக்காரரும் இல்லை, மற்ற மனுஷனும் இல்லை, ஆயக்காரனும் இல்லை. இத்தனைக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சார்? 12ஆம் வசனத்தை வாசிங்க. வாரத்துல 2 தரம் உபவாசித்தார். சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமமாக செலுத்தினார் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அடுத்து வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று 10 வருஷம் 15 வருஷம் விசுவாசியா வந்தவன் எப்படி இருக்கான்? அவன் எத்தனை வருஷம் சத்தியத்தை கேட்டிருப்பான், அவன் எத்தனை வருஷம் வசனத்தை கேட்டிருப்பான். ஆனா அவங்கிட்ட இல்லாத ஒரு தாழ்மை யார்கிட்ட இருக்கு? அவங்கிட்ட இல்லாத ஒரு உணர்வு யார்கிட்ட இருக்கு? நேத்து வந்தவன்ட்ட. முந்தினோர் பிந்தினோராயும் புந்தினோர் முந்தினோராயும் மாறிட்டு இருக்காங்க கடைசி காலத்துல. நம்ம சபை பரலோகம் பேரும் நினைக்கிறவங்க எல்லாம் பின்னாடி இருக்காங்க. கர்த்தாவே உம்முடைய வருகை வரும்போது என்ன பரிசுத்த பத்தி ஆயத்தப்படுத்தும் சொன்னவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? முன்னாடி இருக்காங்க. தன்னைத்தானே நீதிமானாக எண்ணாதீங்க. நான் பரலோகம் போயிருவேன். கிருபை வேணும், கிருபை வேணும். 10 வருஷம் சத்தியத்தை கண்டிப்பா கேட்டிருப்பார். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 15 வருஷம் வசனத்தை கேட்டிருப்பார். ஏன்னா ஜெபம் பண்ண வந்திருக்கார். எங்க வந்திருக்கார்? அப்ப கண்டிப்பா என்ன கேட்டிருப்பார்? வசனம் கேட்டிருப்பார். ஆனா என்ன சொல்றார்? நான் மற்ற மனுஷனை போலவே இல்லை. ஆனா யார போல மாறல? தேவ சாயலா மாறலையே. ஐயோ, மனுஷ சாயல் இல்லை, ஆனா தேவ சாயல் இல்லையே. மற்ற மனுஷனை போல நாம இல்ல, ஆனா தேவ சாயல் இருக்கா? அதுதான் பரலோகம் கொண்டு போவோம். இவன் மற்ற மனுஷனை போலவே இல்லை, ஆனா தேவ சாயல் இல்லை. தேவ சாயல் இருந்தா இன்னும் ஆயக்காரன் ஆயக்காரன் சொல்ல மாட்டான். அடுத்தவனை பார்க்க மாட்டான், தன்னை பார்ப்பான். அதான் தேவ சாயல். அவருடைய கண்ணாடியிலே முகமுகமாய் அவரை கண்டு தரிசிக்கணும். அதுதான் தேவ சாயல். இப்ப சபையில நாம இத்தனை வருஷம் இருக்கு, எத்தனை பேருக்குள்ள தேவ சாயல் இருக்கு? நான் இப்படித்தான் வசன பிரகாரம் கண்டுபிடிப்பேன். நான் யாரையும் நம்ப மாட்டேன், என்னையும் நானே நம்ப மாட்டேன். எத்தனை பேருக்குள்ள தேவ சாயல் இருக்கு?
ஆனா நாம என்ன செய்தோம்? எல்லாருக்கும் இது உண்டு. மற்ற மனுஷனை போல நாம இல்லை, அது உண்மை. நாம கிறிஸ்தவன் தான், அது உண்மை. ஆனா தேவ சாயல் உள்ள வந்திருக்கா? அது இல்லை. நாம யாரு? பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுதான், அதுல சந்தேகம் இல்லை, அது வசனம். ஆனா நாம் பாக்கியம் உள்ளவனா மாறணுமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுதான், அவர் பாக்கியவனா மாத்திட்டார். நாம பாக்கியம் உள்ளவனா மாறணுமா? இல்லையே. இன்னும் நிர்பாக்கியம் உள்ள வியாதி இருக்க. பேதுருவே, நீ பாக்கியவான். நாம என்ன எப்படி இருக்கோம்? நிர்பாக்கியம் உள்ளவங்களா தான் இருக்கும். இதை எத்தனை பேர் யோசிப்பீங்க, எத்தனை பேர் சிந்திப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா சிந்திச்சு மறுரூபப்படுத்தினா பரலோகம். இப்ப அநேக சபை எப்படி இருக்கு? அநேக சபை எப்படி இருக்கு? இப்படிதாங்க இருக்கு. இப்ப மற்றவனை போல நாம இல்ல, குடிகாரனை போல நாம இல்ல, மற்ற மனுஷனை போல நாம இல்ல. ஆனா தேவ சாயல் இருக்கா? இன்னும் தன்னைத்தானே என்ன செய்தோம்? நீதிமானாக தான் என்னதோ. இப்ப நான் ஆகாஷ்ட போய் சொல்லுதேன், ஆகாஷ் இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு அவன் என்ன நினைப்பான்? அவன் என்ன சொல்லுவான் என்கிட்ட? பொதுவா சொல்லு, தப்பா நினைக்காது, பொதுவா சொல்லு. என்ன சொல்லுவான்? சரிம்மா. இல்லைன்னா வீட்டுல போய் என்ன செய்வான்? நான் ஒழுங்கா தானே இருக்கேன்னு என்னை ஒண்ணு ஏசுவான். தன்னை தானே நீதிமானாக எண்ணுகிற எல்லாரும் யாரு? நிர்பாக்கியம் உள்ளவன். ரோமர் 4:2 வாசிங்க. ரோமர் 4:2 ஆபிரகாம் கிரியைகளினாலே, நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை நல்ல கவனிங்க. ஆபிரகாமே கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும், நல்ல கவனிங்க, ஆகிலும் ஆகிலும் தேவனுக்கு முன்பாக ஏதும் இல்லை. இப்ப நான் யோசுவாக்கு முன்பாக நிற்கும் போது, யோசுவாக்கு முன்பு என்னால மேன்மை பாராட்ட ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். ஆனா அவருக்கு முன்பாக நிற்கும் போது மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. அதுதான் தேவசாயல், அதுதான் தேவசாயல். அந்த சாயல் இங்க வரணும். எந்த சாயல்? தேவசாயல். நம்ம சாயல் இல்லை, தேவசாயல். இயேசுவை பாருங்க, கையில ஆணி, காலில் ஆணி, காரி துப்புனாங்க. ஆனா அங்க வெளிப்பட்டதுதான் என்னது? தேவசாயல். நம்மகிட்ட என்ன சாயல் வெளிப்படுது? சிலவங்க சொல்லுவாங்களே, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு தெரியுமா? இந்த முகமே எப்படி இருக்கு? இந்த முகமே பரலோகம் கொண்டு போகாது. இன்னும் தேவசாயிலே வரல, ஆனா 10 வருஷம் விசுவாசி. இன்னும் தேவசாயிலே உள்ள வரல, ஆனா 15 வருஷம் விசுவாசி. இல்லைங்க, நான் பைபிள படிச்ச வர பரலோகம் அது இல்லை. பரலோகம் அப்பாற்பட்டது. நான் தினமும் இயேசுவே என்னை கழுவும், இதை படிக்கும் போதெல்லாம் அதான் சொல்லு. அவ்வளவு தூரம் இருக்கு தேவசாயல். நீங்க 1 யோவான் 1:8 வாசிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால், இந்த சபை அப்படிதான் இருக்கு. இந்த பரிசையன் அப்படிதான் இருந்தார். இவர் என்ன சொன்னார்? நான் ஆயக்காரன் பரிகாரக்காரன் எந்த காரணம் போலவும் இல்லை, இந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்லை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே அடுத்து சத்தியம் இல்லை. ஆனா 15 வருஷம் எதை கேட்டிருக்கு? இத்தனை வருஷமா என்ன கேட்டது?
சத்தியத்தை தான் கேட்டது. ஆனா சத்தியம் எங்க இல்லை? உள்ள இல்லை. ஆனாதான் நான் சொன்னேன், சத்தியம் எங்க இல்லை? உள்ள இல்லை. ஆனா என்ன கேட்டிருக்கு? சத்தியம் தான் கேட்டு. இந்த பரிசையும் என்ன கேட்டிருக்கார்? சத்தியத்தை தான் கேட்டிருக்கார். அதனால தான் ஜெபம் பண்ண போறார். சத்தியம் இருந்தா எங்க போவான்? சத்தியத்தை கேட்டவன் எங்க போவான்? ஜெபம் பண்ண கண்டிப்பா போவான். காரணம் அவனுக்குள்ள சத்தியம் இருக்கணும். சத்தியத்தை கேட்கறது மாத்திரமல்ல, சத்தியம் உள்ள இருக்கணும். இந்த சபைக்குள்ள சத்தியம் உள்ள இல்லை. அதனாலதான் நேசரின் சத்தத்தை கேட்கும் போது என்ன வரல? இதயத்துல உணர்வு வரல. அதனாலதான் நான் இன்னைக்கு இதுக்காக தான் லீட் பண்ணேன். சத்தியத்தை கேட்டுச்சு, ஆனா உள்ள என்ன இல்லை? சத்தியம் இல்லை. ஏன்னா சத்தியத்தை கேட்டவன் ஒரு தசமபாகம் கொடுத்தான், சத்தியத்தை கேட்டவன் உபவாசம் பண்ணான், சத்தியத்தை கேட்டவன் எல்லாமே கரெக்டா செஞ்சான். ஆனா உள்ள இல்லை. சத்தியத்தை கேட்கறத விட சத்தியம் எங்க இருக்கணும்? உள்ள இருக்கணும். அவன்தான் பாக்கியம் உள்ளவன். நம்ம சபை எப்படி மாறக்கூடாது? இது என்ன வியாதி? நிர்பாக்கியம் உள்ள வியாதி. ஒரு சபைக்கு இருக்கக்கூடாத ஒரு வியாதி தான் நிர்பாக்கியம் உள்ள வியாதி. நீங்க நினிவே ஜனங்களை போய் பாருங்க, கர்த்தரை அறியாதவங்க. இப்படி சொன்ன உடனே ராஜா ஒரு கட்டளை போட்டார், ஆடு மாடு எல்லாமே என்ன செய்யணும்? உபவாசம். எவ்வளவு பயம் இருந்திருக்கு. இப்ப நமக்கு சொல்லுங்க, ஒண்ணு எத்தனை பேர் உபவாசம் பண்ணுவோம்? எத்தனை பேர் தேவனுடைய சந்நிதியில உட்காருவோம்? அதான் நான் சொன்னேன், அவங்க அப்ப கர்த்தரை அறியாதவங்க அந்த பட்டணத்தை அழிக்க போறான்னு என்ன செஞ்சாங்க? இங்க உபவாசம் சொன்ன யாரும் எங்க இல்ல? ஆளே இல்லை. ஆனா அங்க நினிவே மக்கள் தங்களுடைய ஆடுகளையும் மாடுகளையும் விட்டுட்டு அதுக்கு கூட தீனி போடல. இறக்கம் இல்லைல்ல உங்களுக்கு? இறக்கம் இருக்கா? இல்லையே. நமக்கு என்ன இருக்கு? இப்படிதான் நாம பார்க்கோம். இப்படி பார்க்கிற வரை நாம பரலவும் போக மாட்டோம். நீங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா அவங்க அப்படி பார்க்கல. எங்களுக்கு எதுவும் அழியக்கூடாது, இந்த பட்டணம் அழியக்கூடாது, இதான் பாரம். அவங்களுக்கும் ஆடு மாடு இருந்தது. இயேசு இந்த பட்டணத்தை அழிக்க போறான்னு தங்களுடைய ஆட்டையும் மாட்டையும் வயக்காட்டுல தீனி கூட கொடுக்காம உபவாசம் இருந்து ரெட்டை உடுத்தி கர்த்தருடைய சந்நிதியில உட்கார்ந்தாங்க. அதுதான் சபை. அந்த சபை இப்ப இருந்தா பரலோகம் போகும், 100% போகும். அந்த சபை தான் இப்ப இல்லை. ஆனா சபை பேர்ல எவ்வளவோ சபை இருக்கு. ஆனா நினிவே மக்கள் உள்ள சபை இங்க இல்லை. யோனா மூலம் சொல்லுதார். அந்த வசனத்தை வாசிங்க. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுங்க. எடுத்தவங்க அந்த பக்கத்தை சொல்லுங்க. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1190 இல்ல, எனக்கு பக்கம் மாறி இருக்கும். பக்கத்தை சொல்லுங்க. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம். நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம். அந்த தீர்க்கதரிசன வாசிங்க. இந்த 4வது வசனத்துல இருந்து வாசிங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் எத்தனை நாள் உண்டு? நமக்கு நிறைய நாளை தந்திருக்கார். நல்ல கவனிங்க. நமக்கு எண்டே இல்லை, இன்னும் எண்டே சொல்லல. ஆனா அங்க 40 நாள்ல கரெக்டா சொல்லிட்டார். நமக்கு இன்னும் எண்டு சொல்லல. 40 நாள் உண்டு. அதனாலதான் இவ்வளவு நிர்விசாரம். 40 நாள் உண்டு. 40வது நாள்ல உங்க நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். சொன்னது யாரு? யோனா. யார் வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. அடுத்து வாசிங்க. அப்பொழுது நினிவேயில் உள்ள 30 ஸ்டெப்பை எடுத்து வைக்காங்க ரட்சிப்புக்கு. ஆனா பயம் இருந்திருக்க, தேவனை அறியல. இப்பதான் தேவனை விசுவாசிக்காங்க.
தேவனை விசுவாசித்து இப்பதான் ஸ்டெப்பே எடுத்து வைக்காங்க. ஆரம்ப ஸ்டெப்பே இப்பதான் வைக்காங்க. நாம தேவனை விசுவாசித்து எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 20 வருஷம், 10 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் இருக்கும். ஆனா இந்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோமா? தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி சொன்னது யாரு? ஜனங்களே சொல்றாங்க நாம உபவாசம் இருப்போம். இங்க பாஸ்டர் சொன்னாலும் எங்க வர மாட்டோம், உபவாசத்துக்கு வர மாட்டோம். ஆனா ஜனங்கள் பாரத்தோடு சொல்றாங்க பாருங்க. அப்ப நமக்கு இந்த பாரம் வரலன்னு தானே அர்த்தம். இந்த பட்டணம் எல்லாம் ஒரு நாள் அழிக்கப்படுங்கிற பாரம் வரலையே. அதனால்தானையா நாம நம்ம வேலையே பார்த்துட்டு போறோம். இந்த ஜனங்களே சொல்றாங்களே நாம உபவாசம் இருப்போம், இந்த கிராமம் அழிக்கப்படக்கூடாது, உபவாசம் கூறினார்கள். அடுத்து வாசிங்க. இப்ப இந்த கிராமத்துக்கு இறக்கம் இருக்கா இல்லையா சொல்லுங்க. நான் உங்க பாசையிலே வரேன். இந்த கிராமத்துக்கு இறக்கம் இருக்கா இல்லையா? பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டு உடுத்தினாங்க. பாட்டியும் வந்திருக்காங்க, தாத்தா வந்திருக்காங்க, அப்பா வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க, பிள்ளையும் வந்திருக்கு. எதுக்கு? உபவாசத்துக்கு. இப்படி சொன்னா யாரு? தங்கள் இருதயத்துக்கு ஏற்ற போதகர்களை தேடாதீங்க, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தேடாதீங்க. அது உங்களை நரகத்துக்கு நேராக தான் கொண்டு போகும். நான் உங்களை அங்க வழி நடத்தணும். அதுக்காக தான் என் கையில் அதை கொடுக்கப்பட்டது. அதனாலதான் இவ்வளவு சத்தியத்தை சொல்றேன். இவங்க உபவாசம் பண்ணாங்க. பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் நேராயிட்டா, சிறியோர் மட்டும் ரெட்டு உடுத்துனாங்க. அடுத்து வாசிங்க. அந்த செய்தி இப்பதான் ராஜாவுக்கு போகுது. அதுக்குள்ள ஜனங்க எப்படி பாரப்படுத்தாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் இல்ல இப்போ சபையில. இத்தனைக்கு அவங்க புதுசா ரசிக்கப்பட்டவங்க, தேவனை இப்பதான் விசுவாசிக்காங்க. ஆரம்ப ஸ்டேஜ். ஜனங்களே முடிவெடுக்காங்க நாம ஒரு உபவாசத்தை எடுப்போம், பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு உடுத்துவோம். அடுத்து வாசிங்க. இந்த செய்தி இந்த செய்தி நினிவேயன் ராஜாவுக்கு போது அங்க எட்டின போது சிங்காசனத்தை விட பாரம் பெருசு. இந்த உலகத்துல உங்களுடைய வேலையை விட மற்றவங்க மேல உள்ள பாரம் பெருசு. அவனுக்கு தான் சிங்காசனம் பெருசு இல்ல, அந்த சிங்காசனத்தையும் விட்டு என்ன செஞ்சிட்டான்? எழுந்துட்டான். இதுதான் உண்மையான ராஜா. இதுதான் இப்படிப்பட்ட போதகர் வேணும். ஒரு பட்டணம் அழிக்கப்படணும்னு தான் சிங்காசனத்தை விட்டு எழுமுனா பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய சிங்காசனம்! சும்மா இல்ல, ராஜாவினுடைய சிங்காசனம். தான் சிங்காசனத்தையும் விட்டு எழுந்தான். எனக்கு அவ்வளவு வைராக்கியம். தான் சிங்காசனத்தையும் விட்டு எழுந்து ராஜ வஸ்திரத்தை கலைச்சிட்டான். இனி இது எதுக்கு? இதே அழிய போகுது. நான் ராஜ வஸ்திரம் உடுத்துட்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கிராமம் அழிய போகுது, அதுல உள்ள ஜனங்கள் அழிய போறாங்க. நான் என்னுடைய ராஜ வஸ்திரத்தையும் நானும் பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கலைச்சுட்டான். கலைந்து போட்டு ரெட்டை உடுத்தினான். உடுத்தி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்தான். நமக்கு நல்ல பாய் போட்டு, நல்ல ஃபேன் போட்டு, எவ்வளவு பெரிய சபையை தந்திருக்காரு. இதுல உட்கார்ந்து நாம உபவாசம் இருந்தாலே போதுமே. எத்தனை பேர் உணர்வீங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம சொல்ல வேண்டிய கடமை. நான் இதை எழுதலை, கண்டிப்பா இதை சொல்லித்தானே முடிப்பேன். சாம்பல்ல உட்கார்ந்தாங்களே, ராஜாவே எங்க உட்கார்ந்தாரு, அப்போ உள்ளவங்கள எங்க உட்கார்ந்தாங்க? அது அல்ல மேன்மை. எங்க இருந்தாலும் ஜபம் எங்க போகணும்? பரலோகம். சாம்பல்ல உட்கார்ந்தார். யாரு? யாரு? அந்த ராஜாவுக்கு அவமானமா இருக்குமா இல்லையா? எங்க ஜனங்க மத்தியில இது வரைக்கும் சிங்காசனத்துல உட்கார்ந்தவர், இப்ப திடீர்னு போய் சாம்பல்ல உட்கார்ந்தா ஜனங்க என்ன நினைப்பாங்க? நாம இப்படி இருக்க போய் தான் இன்னும் நாம எங்க ஆயத்தப்படல. அவன் என்ன நினைப்பான்?
இங்க உட்கார்ந்தா அவன் என்ன எப்படி பார்ப்பான், அவன் எப்படி பார்த்தா என்ன? ஐயா, நம்மளை யார் என்ன நினைச்சா என்ன, கர்த்தர் எப்படி பார்க்காரு அதான் முக்கியம். கர்த்தர் எப்படி பார்க்காரு உங்களை, அதுதான் முக்கியம். ராஜா இப்ப சாம்பல உட்காந்துட்டாரு, என்ன நினைப்பாங்க? நாமனே என்ன இப்போ நான் இங்க உட்காந்துட்டு திடீர்னு போய் மண்ணில் போய் உட்காந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? இருக்கு ஏதோ ஆயிட்டா அப்படிதான் நினைப்போம். சாம்பல்ல உட்கார்ந்தார். சாம்பல்ல உட்கார்ந்து மேலும் ராஜா நல்ல கவனிங்க. இந்த மாதிரி நான் இந்த சபையில சொன்னா என்ன ஆகும்? இவருக்கு வேற வேலை இல்லைம்பீங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒண்ணு எதை பார்க்க கூடாது. அப்ப அங்க மாட்டுக்கு ஆட்டுக்கு கூட என்ன உண்டு, என்ன கொடுத்துருக்கான்? நல்ல ருசியான ஆகாரம். இப்ப ருசி பார்க்க கூடாது. இனி மாடும் ஆடும் ருசி பாராது இருக்கவும் மேயாமலும் தண்ணீரும் குடிக்க கூடாது, மேயவும் விடக்கூடாது. இப்படி சொன்ன ராஜாவை நாம என்ன சொல்லுவோம்? அவர் அந்த காலத்துல இருந்தார். இந்த காலத்துல இவர் இப்படி சொன்னா நாம என்ன சொல்லுவோம்? மனிதாபிமானமே இந்த ராஜாவுக்கு இல்லையாம்போம். ஆனா அவர் என்ன சொன்னார்? ஆடு மாடு எல்லாவற்றையும் விடுங்க, மேய விட வேண்டாம், தண்ணீர் காட்ட வேண்டாம். அடுத்து மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால மூடிக்கும். மிருகமும் உபவாசம் இருக்கு. என்ன இருக்கு? என்ன போட்டிருக்கு? ரட்டு உடுத்திருக்கு. எது? மனுஷரும் மிருகம். அப்ப மிருகத்துக்குள்ள கூட கொஞ்சம் பாரத்தை உண்டாக்குதாரே. கொஞ்சம் யோசிங்களேன். மிருகத்துக்குள்ள கூட கொஞ்சம் பாரம் வருதே. என் பட்டணம் அழியக்கூடாத, அது உபவாசம் இருக்க, அது ரட்டு உடுத்துத. நமக்கு எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்கு? அவன் தன் தன் போஜனத்தை முந்தி சாப்பிடுகிற பாரம் தான் நம்மகிட்ட இருக்கு. ஆத்ம பாரம் இல்லையா? அது மேயல, தண்ணி குடிக்கல, ருசி பார்க்கல, அது மனுஷரோடு கூட உட்கார்ந்து ரட்டு உடுத்திட்டு உட்கார்ந்து இருக்கு. வாசிங்க. தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு. அந்த மனஸ்தாபத்துக்காக இவ்வளவு உபவாசம். எதுக்காக? தேவனுடைய ஒரே ஒரு மனஸ்தாபம். ஒருவேளை அவர் நம்ம மனஸ்தாபப்பட மாட்டாரா? அந்த உபவாசம். மனுஷரும் மிருகங்களும் வாசிங்க. மனஸ்தாபப்பட்டு வாசிங்க. கிரியை இருந்திருக்கு. அவங்க இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்க. 10 வருஷம் ஆகல, 20 வருஷம் ஆகல. ஆனா என்ன இருந்தது? கிரியை இருந்தது. இந்த கிரியை இப்ப நம்மகிட்ட இல்லை. இந்த கிரியை இந்த சபைட்ட இருந்தா இந்த பட்டணம் என்ன செய்யும்? கண்டிப்பா ரட்சிக்கப்படும். இந்த கிராமம் கண்டிப்பா ரட்சிக்கப்படும். இப்ப கிராமத்துக்காக 3 நாள் உபவாசம் இருப்போம் நான் சொன்னோம்னா எத்தனை பேர் வருவீங்க? ஏதாவது வேலை இல்லைன்னா பார்ப்போம் பாஸ்டர், வேலை இருந்தா அப்படிதான் நாம சொல்லுவோம். இப்ப நான் மனஸ்தாபப்படுதேன், ஆனா இங்க அதுக்கு இடமே இல்லை பாருங்க. இங்க அதுக்கு இடமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன முக்கியம்?
இந்த கிராமம் அழியக்கூடாது. இந்த கிராமம் என்ன செய்யக்கூடாது? அழியக்கூடாது. அடுத்து வாசிங்க. கிரியைகளை பார்த்து ஆ ஆ ஆ நம்ம எத்தனை பேர் உபவாசம் இருக்கோம்? நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம வசிக்கிற கிராமத்துக்காக எத்தனை பேர் ஜெபம் வந்தோம்? அவங்களுக்கு நம்மளை விட ஆடு மாடு நிறைய இருந்தது, மேயதுக்கு புல்லு நிறைய இருந்தது, தண்ணி நிறைய இருந்தது. ஆனா அதெல்லாம் பார்க்காம கர்த்தருடைய சந்நிதியில ஒரு ரெட்டை உடுத்திட்டு சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசம் பண்ணாங்க. அதனால் அந்த தீங்கை அவர் இப்ப நம்ம சபை எத்தனை பேர் இப்படி இருக்கும்? எத்தனை சபை இப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிங்க. இதுதான் பரிசேயனுக்கும் இந்த சபைக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் பாக்கியமுள்ள சபை. இதுதான் எது? பாக்கியமுள்ள சபை. கடைசி காலத்துக்கு ஆயத்தமான பட்டணம் எது? நினிவே பட்டணம். லவோதிக்கேயா சபை என்ன செய்யல? ஆயத்தம் ஆகல. ஆனா நினிவே பட்டணம் என்ன செஞ்சது? ஆயத்தமாச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. வீட்டுல போய் யோசிங்க. இந்த பட்டணம் இப்படி இருந்திருக்கு. இத்தனைக்கு இந்த பட்டணத்துக்கு சத்தியம் தெரியாது. யோனா அன்னைக்கு தான் முத வராரு. முதல் மிஷினரியா போறாரு. அன்னைக்கு தான் தேவனை கொடுத்து அறியுதாங்க. அன்னைக்கு தான் தேவனை விசுவாசிக்காங்க. உடனே ராஜாவும் எந்திரிச்சார். என்ன செஞ்சாங்க? உபவாசம் எடுத்தாங்க, ரெட்டு உடுத்தினாங்க, சாம்பல்ல உட்கார்ந்தாங்க, தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டாங்க. அந்த ஜபத்தை தேவன் கேட்டார். இந்த சபை எப்படிப்பட்ட சபை? பாக்கியமுள்ள சபை. இந்த சபை எப்படிப்பட்ட சபை? பாக்கியமுள்ள சபை. அங்க சபையை தட்டினார், இங்க நினிவே பட்டணம் அவரை தட்டுது. இப்படிதான் சபை இருக்கணும். சபையை கத்த தட்டக்கூடாது. சபை தான் யாரை தட்டணும்? இயேசுவை தட்டணும். ஆத்ம வியாதி மாறணும். புரிஞ்சுதா? கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சந்நிதை கூட்டி சேர்த்த தயவுக்காய் மஸ்துவத்தரங்க தாவே. இயேசுவே, அந்த நினைவே மக்களை போல எங்களை நீர் மாற்றும். நட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து ஆடு மாடு எல்லாம் மிருகங்கள் முதல் கொண்டு உம்முடைய சந்நிதியில் அமர்ந்ததே, அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை எங்களுக்குள் நீ தரணுமே. இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட சபைகளை நீர் எழுப்பணுமே. நீரே எங்களுக்குள் கிரியை செய்யணுமே. நீரே எங்களை அனுதினமும் உணர்த்தணுமே. அந்த கிருபைக்காய் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்தராம் 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 சோத்தராம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தார் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. இந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அப்பா,
எங்களை மாற்றும். கடைசி காலத்திலே சபைகள் எல்லாம் ஆத்மீக வியாதியை விட்டு மாற கிருபை செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெய ஜெய செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவா. ஜய கீதங்கள் நாம் பாடிய ஜய கொடியம் ஏற்றிடுவா. ஜயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கு. ஜயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கு. இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நமக்கு ஜெயம் தந்த கர்த்தருக்காக உண்டு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.